குடும்பமே சேர்ந்து நம்ம பெத்த புள்ளைய நமக்கு எதிரியா மாத்தி வச்சிருக்காங்க. ஏய், தேவையில்லாத உளறிட்டு இருக்காத. அப்படி என்ன செஞ்சிட்டாங்க? உங்க அண்ணனுக்கு அடுத்து பொறுப்பு யாருக்கு வரணும்னு உங்க அம்மா கேட்டதுக்கு இவ கரிகாலன் தான் வரணும், நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றா. ஏமா அப்படி சொன்ன? எனக்கு அப்படி தோணுச்சுப்பா, அதனாலதான்ப்பா சொன்னேன். அதுக்கு அம்மா என்ன அடிக்கிறாங்கப்பா. பாத்தீங்களாங்க எப்படி சொல்றான்னு? தோணுச்சாம்ல. எல்லாம் இந்த வீட்ல இருக்கிறவங்க சொல்லி கொடுக்கறதா. ஏய், சும்மா நீயா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காத. உனக்கு ஏமா அப்படி தோணுச்சு? கரிகாலன் அண்ணா உங்களை விட டேலண்ட்ப்பா, அதனாலதான் அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு சொன்னேன். அது தப்பாப்பா? நம்ம பொண்ணு நம்மள எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஏண்டி எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்ப? உன்னை இன்னைக்கு என்ன புள்ளைய சும்மா அடிச்சுட்டு இருக்க? சும்மா இரு. கயல், நீ போமா. இந்த ஊரே நீங்க தான் உங்க அண்ணனுக்கு அடுத்து பொறுப்புக்கு வரணும்னு நினைக்குது. ஆனா நீங்க பெத்த புள்ள, நீங்க வரக்கூடாதுன்னு நினைக்குதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு தான் உங்க அண்ணன் குடும்பம் உங்களை வச்சிருக்கு. உங்க அண்ணன் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி சொல்லியே எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்காரு. அத பார்த்து நம்ம பிள்ளைங்க கூட உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. உங்க பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, உங்க தங்கச்சிங்க, உங்க தங்கச்சி பிள்ளைங்க உங்களை அப்படிதாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஊர் உங்களை மதிக்கிற அளவுக்கு கூட இந்த வீட்ல உங்களை யாருமே மதிக்கிறது இல்ல. இவ்வளவுதான் இந்த குடும்பத்துல உங்களுக்கு இருக்கிற மதிப்பு, மரியாதை எல்லாமே. இப்பவாவது இந்த குடும்பத்துல உங்களை எப்படி வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க.